இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பார்க்கும்போது இது மேலேயும் கீழே இறங்கக்கூடிய ஒரு ரெட் கிரீன் கேண்டில் ஸ்டிக்ஸாக தான் தெரியும். ஆனால் இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் பார்க்கும்போது இதில் ட்ரெண்டாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், பிரேக் அவுட், இவ்வளோ விஷயங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு சார்ட்டை ப்ரொஃபஷனலாக பார்க்கணுன்றதான் இன்னைக்கு சார்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர் சேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட சார்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கோல்டு சார்ட் எடுத்திருக்கோம். கோல்டு சார்ட்ல எப்படி கேரக்டர் ஒர்க் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன் என்னன்றதான் ஒன்று ஒன்றா இப்போ பார்க்க போறோம். இப்போ ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டீங்களேன். இப்போ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இது பார்க்கும்போது ஒரு வீக்லி சார்ட், ஓகே, மேல மார்க்கெட் போயிட்டு இருக்குன்ட்டு. ஆனா ஒரு ட்ரெண்டா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. இப்போ இங்க இருந்து பாருங்க, இந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு மேல போயிடுச்சா, மேல போயிட்ட பிறகு இது என்ன இருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு. இதுதான் ஒரு ட்ரெண்டோட மொமெண்டம் பிளஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ட்ரேடர்ஸ் இந்த பார்ட்டே இப்போ மேலே ஏறிச்சா, இது ஏறினதுக்கு இது கொஞ்சம் இறங்கி இருக்கு பாருங்க, இந்த இறங்குனதே என்ன பண்றாங்கன்னா டவுன் ட்ரெண்ட்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இங்கதான் ப்ராப்ளம் வருது. இதை டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு இங்க உள்ள போயிட்டு செல் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகும், கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு பெரிய ஸ்விங் கொடுக்கும்போது ஃபுல்லா லாஸ் ஆயிட்டு போறது. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்னன்றது தெரியணும். அதே மாதிரி நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் ஃபிப் லெவல்ஸ் காட்டுங்க, இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நான் இப்ப காட்டுறேன். பாருங்க, இந்த சினாரியோ மட்டும் எடுத்துப்போம். இந்த சினாரியோல கீழே இருந்து மேலே போயிருக்கு. இது கீழே இருந்து மேலே போனது எவ்வளவு போயிருக்குன்னு பார்ப்போம் ஃபிப் லெவல்ஸ்ல. இது ஏ பாயிண்ட், இது ஏ, இது பி பாயிண்ட், சி அந்த சின்றதுக்கு பேரே கரெக்ஷன் தான். ஓகே, ஏ, பி அண்ட் சி. இப்போ இந்த சி பாயிண்ட் எவ்வளவு தூரம் கரெக்ஷன் வந்திருக்குன்றது தான் பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட் கீழே இருந்து மேலே போட்டா இது எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 50%. தெரியுதுங்களா? 50% என்ன இருக்கு நமக்கு இதுல ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்விங் ஒரு இதுவையும் பார்ப்போம். இப்போ கீழே இருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆச்சு உங்களுக்கு, மறுபடியும் கீழே இருந்து மார்க்கெட் மேலே ஏறுது, மேலே ஏறிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் வருது. இப்போ திருப்பி ஒரு கரெக்ஷன் இதுல ட்ரெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் இதுக்குள்ள ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அப் ட்ரெண்ட்ன்றதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்லாம். ட்ரெண்டுக்குன்னு தனி மாஸ்டர் கிளாஸே நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது போன வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அதே ஆப்ஷனை கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ட்ரெண்டோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்பெஷல் வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு தரேன். 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அதை பத்தி பேசுவோம். ரைட், இப்போ மார்க்கெட் மறுபடியும் கீழே இருந்து மேலே போயிருக்கு. மறுபடியும் இப்போ இந்த ஃபிப் டூல் எடுத்து பாருங்களேன், எடுத்து போட்டா ரைட், இப்போ வந்திருக்கா. இப்போ இது எவ்வளோ வந்துச்சு, 50% வந்துச்சு. அடுத்து இது ஏ, இது பி, மறுபடியும் கரெக்ஷன் ஃபேஸ். இதுவும் எவ்வளோ வந்திருக்கு, மறுபடியும் 50%. தெரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்விங்கு போகும்போது கேரக்டர் அனாலிசிஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுதா? ஜஸ்ட் இப்போ ஃபிப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ எல்லாமே 50% தான் வருமானா, கிடையாது. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்விங்குக்கு மார்க்கெட் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ இங்க இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னும் இந்த ஸ்விங்கு, இந்த ட்ரெண்ட் மேலே போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்தடுத்த ஸ்விங்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்விங்கு திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ஒரு டாப் வந்துட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, ஒரு ஹியூஜ் டாப். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள இருக்க பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 பார்த்துட்டோம். இப்போ 2ல இருந்து 3வது பார்ப்போம். எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 50%. திருப்பி அடுத்த ஸ்விங்கு எவ்வளோ வந்திருக்கு, மறுபடியும் தெரியுதா, எக்ஸாக்ட்லி 50%. திருப்பி அடுத்த ஸ்விங் எடுத்தீங்கன்னா எங்க வந்திருக்கு, மறுபடியும் 50%. அப்போ இந்த ஒரு ஸ்விங்லயும் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நமக்கு எக்ஸாக்டா 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்விங் என்னன்னா, நான் இதான் திருப்பி சொல்றேன், ஃபிப் யூஸ் பண்ணும்போது அதுக்கு கூட கேரக்டர் அனாலிசிஸும் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்னன்னா ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணும்போது அவதான் ஒரே ஒரு ஃபிப் கண்டுபிடிச்சோம், 50% இல்ல 61 இதை வச்சே நான் ட்ரேட் பண்றேன்ட்டு ட்ரேட் பண்ண போகும்போது கரெக்டா 50க்கு வெயிட் பண்ணுவாங்க, 38ல இருந்து திரும்பி போயிடும்.
அதே மாதிரி 61.8 வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கோல்டன் ரேஷியோ இதுதான் சொல்லியிருக்காங்கன்ட்டு அங்கே வராமல் 50லேருந்து திரும்பி போயிடும். இதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கேரக்டர் அனாலிசிஸ் கற்றுக்கணும். ஃபிப்புக்குன்னு சர்டன் கேரக்டர்ஸ் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த ஸ்விங்கில் இந்த பர்டிகுலர் ட்ரெண்டில் 50% ரெஸ்பெக்ட் ஆயிருக்கா, இது கூட சர்டன் மற்ற டூல்ஸும் யூஸ் பண்ண தெரியும். ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் இது கரெக்டாக 50% வந்துட்ட பிறகு இங்கேருந்து திரும்ப போதான்னு தெரியணும். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டும் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியணும். சரி, இப்போதைக்கு இதுல இருந்து பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபிப் லெவல் வந்து கரெக்டாக 50% கொடுத்துக்கிட்டே மார்க்கெட் என்னது மேலே போயிட்டு இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு 50லாம் இல்லை, டோட்டலாகவே என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 100% கிட்ட திருப்பி ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் லோவுக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது என்னவாயிடும் நமக்கு, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா திஸ் பிகம்ஸ் யோர் சப்போர்ட் லெவல், திஸ் பிகம்ஸ் யோர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏன்னா இது ரெண்டுமே சைட்வேஸாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு வச்சுப்போம், அண்ட் கீழே இருக்கிறது வந்து வில் டேக் இட் அஸ் சப்போர்ட், ரைட்? ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்க பேட்டர்னை பாருங்க. இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டம் எடுத்திருக்கு, திருப்பி ஒரு டாப்பு, மறுபடியும் ஒரு பாட்டம், டாப், பாட்டம், டாப், ஃபைனலாக ஒரு பாட்டம்ல சின்னதாக ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஃபேக்குன்னு கூட சொல்லிக்கலாமே. இப்போ இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பர் சைட்வேஸ். ஏன்னா இது டோட்டலாகவே என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு, சைட்வேஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே இருந்தால் திருப்பி மேலே போவோம், மேலே இருந்தால் கீழே வரும்ன்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாரையும் ஃபேக் அவுட் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணியிருக்கு. ஏன்னா திருப்பி ட்ரேடர்ஸ் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, பைக்கு என்ட்ரு ஆகிருப்பாங்க, என்ட்ரு ஆகிட்டு மறுபடியும் இங்கே தான் போயிட்டு இங்கே செல் பண்ணலாம். ஏன்னா இதில் முக்கால்வாசி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல பிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஏதோ இந்த 4வது வாட்டி தான் இதை பிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சி இங்கே பை போகலான்னு நினைக்கும் போது என்ன ஆகிடும், கரெக்டாக மார்க்கெட் ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு கீழே பிரேக் ஆகி டோட்டலாக வந்து எல்லாரோட ஸ்டாப்ஸும் ஹண்ட் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. இப்போ இது வந்து ஓகே சார், சைட்வேஸு, இதில் சைட்வேஸில் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. நான் இது ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கல, இப்போ நான் இது ஒரு பேட்டர்னை எடுத்துக்க முடியுமா, டெஃபினட்டாக இங்கே தான் ஒரு பேட்டர்ன்ற ஒரு விஷயம். கேரக்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா, கேரக்டர் கண்டுபிடிக்கும். இப்போ இதில் என்ன வந்திருக்கு, இதோட பேட்டர்னே எப்படி வந்திருக்கு, 1, this is 2, this is 3 அண்ட் 4th கிட்ட என்ன இருக்கு, ஒரு சின்ன ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால். இப்போ இதை வந்து கேரக்டராக எடுத்துட்டீங்க. நம்ம போன எபிசோட் வந்து நீங்கள் பார்க்கலன்னா ஏன் கேரக்டர் அனாலிசிஸ் முக்கியன்றது வந்து நான் எபிசோட் 1ல் சொல்லியிருக்கேன் கிளியராக. இந்த எபிசோட் 1 நம்மளோட சார்ட் மாஸ்டர் கிளாஸ் போய் பாருங்கள், தெளிவாக புரியும். ஸோ இப்போ இதை ஒரு பேட்டர்னாக எடுத்துருக்கோம். சைட்வேஸில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ட்ரெண்டு உங்களுக்கு கோல்டு என்ன இருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இந்த அப் ட்ரெண்டோட டாப்பில் வந்து ட்ரெண்டிங்க டோட்டலாக ரிவர்ஸ் ஆகுது. அந்த ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கு, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த சைட்வேஸில் 1, 2, 3 அண்ட் 4th வந்து என்ன இருக்குது, ஒரு சின்ன ஃபேக் அவுட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கலாமா? அப்போ இந்த 1, 2, 3 அண்ட் 4th இதுதான் நமக்கு ஒரு பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்னை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தடுத்து வேறு இடத்துல போயிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் என்னாச்சு, திருப்பி இங்கேருந்து இட்ஸ் ஸ்டார்டட் டு ஃபால். அங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டில் போன மார்க்கெட்டு திருப்பி டவுன் ட்ரெண்ட், ரைட்? இப்போது கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, அடுத்த ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்லேருந்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகுது. இப்போது அங்கே என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம், அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சைட்வேஸ் ஆகி ஒரு 4th பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ திருப்பி டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் ஆகுது, இங்கே மறுபடியும் சைட்வேஸ் ஆகுது மார்க்கெட், ரைட்? ஸோ இந்த இடத்துல அகெயின் மார்க்கெட் இஸ் கோயிங் ஃபார் அ சைட்வேஸ் ட்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்க, now this is 1, this will be your 2 and this will be your 3 and 4th என்ன ஆகுதுங்க, சின்னதாக ஒரு ஃபேக் அவுட் தெரியுதா? மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒரு சின்ன ஃபேக் அவுட். என்னன்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே செல்லு. ஏன்னா இந்த இடத்துலலாம் விட்டுருப்பாங்க, செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து செல் பண்ணலாம் நினைக்கும் போது ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு. அடுத்த லெவல் எங்கே போயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே சப்போர்ட் ஆக்ட் பண்ணுச்சுல. இப்போ இதில் பியூட்டி பாருங்க, நமக்கு இந்த இடம் சப்போர்ட்டாக இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் எங்கே திருப்பி ரீச் ஆச்சு, ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை தான் ரீச் ஆச்சு. ஸோ ஒரு மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பின்னாடி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது எப்போ பிரேக் ஆகும், இது பிரேக் ஆகுமா பிரேக் ஆகாதா முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் அது ஒரு பெரிய ஸ்டடி, அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. இப்போ அதில் எடுக்கல.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஆனால் ரூல் படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பர்டிகுலர் இடத்துல கோல்டு 1 2 3 அண்ட் 4th சின்ன ஃபேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பெரிய பூம். ஸோ இதுதான் முன்னாடி இதுலேயும் பார்த்துருந்தோம். செல் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 2 3 முடிச்சுட்டு 4th என்ன ஆச்சு, ஒரு சின்ன ஃபேக் அவுட் செட்டப் கொடுத்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. திருப்பி இப்போ இது முன்னாடியே நீங்கள் இந்த இடத்துல இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த இடத்துலயே இந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணி கேரக்டரை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது என்ன இருக்கும், உங்களுக்கு அது கை கொடுத்துருக்கும். நீங்க ஒரு சீரியஸ் ட்ரேடரா மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த கெஸ்ஸிங் கேம் எல்லாம் விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்களோ நீங்களும் அதே மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் என்னுடைய 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் மார்க்கெட்டில் பார்த்த கிராஷஸாக இருக்கட்டும், புல் ரன்னாக இருக்கட்டும், பியர் ரன்னாக இருக்கட்டும், அதோட ஃபுல் இன்சைட்ஸை வந்து ஒரு ப்ராப்பர் 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸாக ஒரு பியூர் சிலபஸாக ரெடி பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 7,000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றிருக்கும். ஸோ மற்றவங்கள மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரியோ இல்லை ஒரு கோர்ஸ் செல் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் ட்ரேட் அச்சீவர்ஸில் வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு முடிச்சிட்ட பிறகு அங்கேயே ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப் எப்படி ஒரு பெரிய பெரிய கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ்லாம் எப்படி அவங்க ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப்பை வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை ட்ரெயின் பண்ணி அங்கேயே ட்ரேட் பண்ண வைக்கிறாங்களோ அதே மாதிரி ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட்ஸை இந்தியாவில் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 இடத்துலையும் ஒரு 100 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப்பையும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாமே ஓவர் நைட்டில் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறல. அவங்களுக்கான ப்ராப்பர் டிசிப்ளினாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரேட் அச்சீவர்ஸ் அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அவங்களால இன்னைக்கு இந்த லாங் ரனில் தே ஹவ் பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதே மாதிரி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. So we look forward to make you a professional trader. So welcome to Trade Achievers. இப்போ இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போவோம். இப்போ இந்த பேட்டில் இருந்து மார்க்கெட்ல வச்சு அகைன் நல்ல ஒரு மார்க்கெட் மறுபடியும் என்னாச்சு, மேலே வந்துட்டு மறுபடியும் ஒரு சைட்வேஸ் ஆயிடுச்சு. தெரியுதா, இந்த ஒரு பெரிய பூமுக்கு முன்னாடி மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்து இட் ஹஸ் பிகன் கோயிங் இன்சைட் அ சைட்வேஸ். இப்போ இந்த சைட்வேஸ் எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த சைட்வேஸில் இதோட பேட்டில். ஸோ திஸ் வில் பி யுவர் 1, this will be your 2, this will be your 3 and this is your 4th. இப்போ இங்கே என்ன இருக்கு, மறுபடியும் மார்க்கெட்டு சைட்வேஸு 4th வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு சின்ன ஃபேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் ஸ்டார்டட் டு பிரேக். இப்போ இங்கேயும் மறுபடியும் ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, டோட்டலாக மேலே போச்சு. ஸோ இப்போ இந்த சார்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கோல்டோட பர்டிகுலர்லி வீக்லி சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கேரக்டர் என்னன்னா, ஒரு ட்ரெண்டோ இல்லை ட்ரெண்டு முடிச்சுட்டு மார்க்கெட் அடுத்த ட்ரெண்டு இல்லை ட்ரெண்டு கண்டினியூஷன். ஏன்னா இப்போ இது வந்து ட்ரெண்டு கண்டினியூஷன் தான். ஏன்னா கீழே இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் அவங்களுக்கு இதுதான் நம்ம வந்து அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். நம்ம பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்க தெரியும். ஸோ இந்த இடத்துல அக்யூமுலேஷன், திருப்பி இதை வந்து நம்ம ரீஅக்யூமுலேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே மார்க்கெட் வந்து ரீஅக்யூமுலேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் கோல்டு என்ன ஆகிடுச்சு, மேலே போயிடுச்சு. இதனால தான் நம்மளோட ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கோல்டை பற்றி ரெகுலராகவே ஏன் மார்க்கெட் பை நான் உங்களுக்கு கோல்டு இன்னும் மேலே ஏறிக்கிட்டே தான் போகும்னு சொன்னதுக்கான ரீசன். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட கோல்டு வீடியோஸ் பார்த்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி பை ஆகிருக்குன்னா சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டடி இதுதான். ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏன்னா நான் ரிவ்யூவில் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி தர மாட்டேன், ஜஸ்ட் ஒரு இது தான். பட் என்னன்னா இது மாஸ்டர் கிளாஸ்ன்றதுனால இவ்வளோ விஷயத்து இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம வந்து சார்ட்டை பார்த்துட்டு ஜஸ்ட் ட்ரேட் எடுத்தால் மட்டும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்க என்ன சொல்றது, ஒரு சார்ட்டோட பேட்டர்ன் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் இந்த மார்க்கெட். இப்போ இதில் பாருங்க, ஸோ முன்னாடியும் பார்த்தா 1 2 3 இந்த இடத்துல 4th என்னாச்சு, ஒரு ஃபேக் அவுட் முடிச்சுட்டு மார்க்கெட் பிரேக் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா வீக்லியில், இப்போ செகண்ட் டைம் வரும்போதும் தேர்ட் டைம் வரும்போதும் இல்லை இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் கரண்ட் மார்க்கெட் சார்ட் காட்டக்கூடாது. ஸோ நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு இதையே பேட்டர்ன்ஸ் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ முன்னாடி போய் சார்ட்டோட பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணுங்க, எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, டூல்ஸை யூஸ் பண்ண தெரியணும். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ப்ராப்பராக பிளாட் பண்ணணும், ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்குமா, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்குமா, இல்லை ஃபிப்பு இந்த கேரக்டரில் இருக்குது, இல்லை இது ஓகே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சோன்னா நெக்ஸ்ட்டு பிரேக் ஆகுமா, பிரேக் ஆகல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்து போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்களோ நீங்களும் அப்ரோச் பண்ணி
ட்ரேடு எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு மேலே போகிறதோ கீழே போகிறதோ மட்டும் சார்ட்டு கிடையாது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் ரிவ்யூ கொடுக்கும்போதும் ப்ரெடிக்ஷன் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் பிரேக் ஆச்சு மேலே போச்சுன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஜஸ்ட் ஏதோ சார்ட்டு மேலே போகிறது கீழே போகிறது இல்லை. ஸோ தெளிவாக மார்க்கெட்டாக என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி சேஃப் கார்டிங் யுவர் கேபிட்டல். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடியும். ஸோ இப்போது இந்த சார்ட் மாஸ்டர் கிளாஸில் உங்களுக்கு ஒரு கேரக்டரும் சரி ப்ளஸ் ஒரு ஃபிப்பும், அந்த ஃபிப்பு நார்மலாக யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கேரக்டர் என்னன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ஃபிப்புக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி ஃபிப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இங்கே சொல்ல முடியாது. ஸோ அது நம்மளோட கிளாஸஸில் இருக்குது. நீங்கள் அது வேணுனாலும் என்ரோல் பண்ணி ஃபுல் டீட்டெயில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் என்ரோல்மெண்ட்ஸுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ரைட். ஸோ அதே மாதிரி வேறு எந்த டூல்ஸு வேறு எந்த சார்ட்டில் நம்மளோட நெக்ஸ்ட்டு மாஸ்டர் கிளாஸ் சார்ட் மாஸ்டர் கிளாஸ் போடணுன்றதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை பார்த்துட்டு அதுக்கான ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.